ஹாய் சாந்தி. அவங்க வந்துட்டாங்க, நான் வர்றேன். பாய். போலாமா? ஆமா, நீ ட்ரெயினுக்கு போனல? ஆமா. எப்படி போவேன்? அதான் புரியல. என்னாச்சு? அவங்க மதருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊர்ல இருந்து தந்தி வந்திருக்கு. 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணி பாக்குறோங்க. ஒரு டாக்ஸி ஆட்டோ ஒண்ணும் காணோம். 6 மணிக்கு ட்ரெயின். 6 மணிக்கு மணி 5 ஆச்சே. ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? நீங்க கொஞ்சம் அவளை ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடுங்களே. அப்ப நீ? நான் பஸ்ல வந்துடுறேன். சீக்கிரம் வர சொல்லு. சரி. வாடி, என் ஹஸ்பண்ட் டிராப் பண்ணுவாரு. வேண்டாண்டி. வர சொன்னல. ஐயோ வேண்டாண்டி. சொன்னா கேளு. இன்னுமா பெருசா பிகு பண்ணிக்கிறியே? வேண்டாண்டி ப்ளீஸ். ஐயோ உட்காருனா. சரி உட்காருங்க. இந்த கை கொண்டா. இங்க வெச்சுக்கோ. சொன்னா கேளு. அப்புறம் விழுந்து தொலைச்சேன்னா உன்னை பாக்குறதுக்கு நான் ஹாஸ்பிடலுக்கு வரணும். எனக்கு சீக்கிரமா கொண்டு போய் விட்டுடுங்க. ஓகே, நீ ஜாக்கிரதையா வந்து சேரு. சரி. அப்பாடா, டைம்க்கு போய் சேர்ந்துடுவா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்ன ஸ்ரீனிவாசன் சார்? எங்க அவர் உங்க ஹஸ்பண்ட் தானே? எனக்கு இருக்கிற ஒரே ஹஸ்பண்ட் அவர்தான். ஆமா, திடீர்னு ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? என்னங்க இது அநியாயமா இருக்கு? சொந்த புருஷனுக்கு பின்னால ஒரு பொண்ணை உட்கார வச்சு அதுவும் நீங்களே அனுப்புனீங்கன்னா சிஸ்டர் தப்பா எடுத்துக்காதீங்க. பழகுன தோஷத்துக்கு சொல்றேன். நெருப்பையும் பஞ்சையும் பக்கத்துல வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, அங்க பத்திக்காது. அது ஃபயர் ப்ரூஃப். என் வீட்டுக்காரு போல்டு மட்டும் இல்ல, கோல்டு. உங்க சந்தேகம் தீர்ந்தது இல்ல? வரட்டுமா? ஸ்ரீனிவாசா, இது உனக்கு தேவைதானா? ஏன் சாந்தி, இந்த சீனிவாசன் எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறாரு. உனக்கே அந்த கவலை? நீ ஏதோ ட்ரை பண்றே சொல்லு, நான் ரெக்கமெண்ட் பண்றேன்.